வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும் மக்கள், தொடரும் பதற்றம். தையிட்டி விகாராதிபதியின் நோக்கம் இதுதான், அம்பலப்படுத்திய நயினாதீவு விகாராதிபதி. அரங்கேறும் நாடகம், திஸ்ஸ விகாரை அமைத்தமை மகா தவறு, நயினாதீவு விகாராதிபதி அதிரடி கருத்து. தையிட்டி போராட்டத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், குவிக்கப்பட்டுள்ள போலீசார். தையிட்டியில் வைப்பதற்கு கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் மீட்பு. திருகோணமலையில் 5 மாணவர்கள் படுகொலை 20வது ஆண்டு நினைவேந்தல். தமிழர் தாயகங்களில் நிறுவப்படும் பௌத்த சின்னங்கள், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான தகவல். யாழில் கடைக்கு சென்ற இளைஞன் மீது தாக்குதல். 14 வயது சிறுவன் மர்ம மரணம், காவல்துறையினர் தீவிர விசாரணை. கிணற்றில் இருந்து கணவன் மனைவியின் சடலம் மீட்பு. 18 மாடி கட்டடத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆணின் சடலம். சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடந்த சோகம், அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். தையிட்டியில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் தெரிவித்தார். போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களை உளவியல் ரீதியாக அச்சுறுத்தும் வகையில் வாகனப்பதிவு, ட்ரோன் மூலம் கண்காணிப்பு, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் புகைப்படம் எடுத்தல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல்கள் இல்லாதிருந்தால் ஏராளமான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும், காணியை விடுவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் 4 பேரோட ஆரம்பித்த போராட்டம் என்றது இன்றைக்கு மக்கள் எழுச்சியாக மாறி மக்களா வந்து கொண்டிருக்கணும். இந்த மக்கள் வர்றதை தடுக்கிறதுக்காக முதலாவது அவர்களுடைய திட்டம் அங்க வச்சு கொண்டிருந்து லைசன்ஸ் பதிக்கிறேன், மோட்டர் பைக் பதிக்கிறேன் என்று சொல்லி ஆக்களை பதிய வலிக்கிட்டோன்னா வாரவங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா இந்த லைசன்ஸ் நம்பரையும் மோட்டர் பைக் நம்பரையும் வச்சு தேடி என் வீட்டுக்கு வந்துடுவான், என்ன அரெஸ்ட் பண்ணி போடுவான்னு பயமுறுத்துற அச்சுறுத்துற வேலை. அதே வேலை தான் இன்றைக்கு இங்கே நடக்குது. இதில் வச்சுக்கொண்டு வீடியோ எடுத்தா என்ன மக்கள் என்ன யோசிக்க போய் வீடியோ எடுக்கிறாங்களே, நாங்கள் தேவையில்லாத ஒரு இதுக்கு போகக்கூடாது, இவையோட தற்கப்பட்ட தங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி ஒரு உளவியல் ரீதியாக மக்களை அச்சுறுத்துற வேலையை தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்குது. அரசாங்கம் தங்களுடைய போலீஸ் கட்டமைப்பு, போலீஸை வச்சு எவ்வளவோ வேலை செய்ய வேண்டி கிடக்குது. போலீஸை வச்சு சட்டவிரோத ஒரு விஷயத்தை தூண்டி பெரிய விஷயமாக்கி கொண்டிருக்கிறாங்க இவங்க. இப்படியான அச்சுறுத்தல்கள் இல்லாம ஒழுங்கான முறையில் நேர்மையா செயற்பட மாட்டினோம். நேர்மையா செயற்படுத்தினோம்னா மக்கள் இப்ப இன்றைக்கு 400 பேருக்கு மேல நிற்கிறேன், நாளைக்கு 4000 4 லட்சம் ஜனமாக காணி விடுபடும் வரைக்கும் இந்த மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். மக்கள் தன்னார்வத்தோடு தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் நிச்சயம் கலந்து கொள்வார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியை மட்டுமின்றி அதைச் சூழவுள்ள முழு காணியினையும் கைப்பற்றுவதே தையிட்டி திஸ்ஸ விகாரை விகாராதிபதியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நயினாதீவு நாக விகாரை விகாராதிபதி இதை தெரிவித்தார். திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதை தவிர்த்து ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பது தொடர்பில் விகாராதிபதியுடன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தித்து நடவடிக்கை எடுப்பது என்று அண்மையில் மாவட்ட செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட நிலையில் நயினாதீவு விகாராதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி இராணுவத்தோடு இணைந்து விகாரை கட்டியமை மகா தவறு, அதை பௌத்த துறவி செய்திருக்கக்கூடாது என நயினாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி ஸ்ரீ நவடகல பதுமகீர்த்தி திஸ்ஸ தெரிவித்தார். நயினாதீவு விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று தையிட்டியில் காணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியதோடு திஸ்ஸ விகாரைக்கு முன்னர் இருந்த இடத்தையும் திஸ்ஸ விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் பார்வையிட்டனர். இதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது நயினாதீவு விகாராதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தையிட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டு அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். தையிட்டி விகாரையில் இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியாவில் இருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலையுடன் வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசன்துறை போலீசார் பொலிஸ் நிலையம் அழைத்துச் சென்று வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர்களை தையிட்டிக்கு செல்ல விடாமல் பேருந்தில் திருப்பி அனுப்பியுள்ளனர்.
மேலும் தையிட்டியில் இடம்பெற்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ளச் செல்வோரின் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை இராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரையில் இன்றைய தினம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை கொண்டுவர முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த 30ஆம் தேதி தையிட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைக்கோ பெரகரா போன்ற எதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் ஊடகங்களுக்கு அறிவித்தார். இந்நிலையில் இன்று புத்தர் சிலையுடன் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு காங்கேசன்துறைக்கு வருகை தந்திருந்தது. சிற்றுண்டி சாலையில் காத்திருந்தனர் என்று காங்கேசன்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டி சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டுள்ளதோடு புத்தர் சிலையை எடுத்து வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவையும் போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்று மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு 5 மாணவர்களின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை 6 மணிக்கு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்பொழுது படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் நிழற்படங்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் தொல்பொருள் திணைக்களத்தினர் பௌத்த சின்னங்கள் என்ற பெயரில் கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றின் ஊடாக எங்களுடைய வளங்களை சுரண்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பௌத்த விகாரைகளையும் சின்னங்களையும் நிறுவி சிங்கள பௌத்த நாடாக இந்த நாட்டை மாற்றும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் அடிப்படை கொள்கையில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். அனூர் அரசு கூட அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது என்பதை அண்மைய சம்பவங்கள் எடுத்து காட்டுகிறது. இவற்றை எதிர்ப்பதற்கு தமிழர்களான நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய ஜனவரி மாதத்துக்கான எரிபொருளின் விலை திருத்தம் இந்த வாரத்துக்குள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாத இறுதி 30ஆம் தேதி எரிபொருள் விலை அறிவிக்கப்படும் நிலையில் இந்த முறை சற்று தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடந்த 1 மாதமாக உலக சந்தையில் எரிபொருளின் விலை சற்று குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மது போதையில் இருந்த குழு ஒன்றின் தாக்குதலுக்கிடக்கான இளைஞர் ஒருவர் ஊர்காவற்றுறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவமானது ஊர்காவற்றுறையின் நாரந்தனை வடக்கில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் உள்ள கடைக்கு தாக்குதலுக்குள்ளான இளைஞன் பொருட்களை வாங்கச் சென்றபோது அவரை வழிமறித்த குழு தலை மற்றும் உடலின் பல பகுதிகளில் கையாலும் பொல்லாலும் கடுமையாக தாக்கியுள்ளது. இளைஞனின் கூக்குரல் கேட்டு அயலவர் சம்பவ இடத்துக்கு சென்றபோது தாக்கிய குழு தப்பியோடியுள்ளது. இளைஞனின் தலையில் பலத்த தாக்குதலுக்குள்ளார்ந்தால் மயக்கமுற்ற நிலையில் ஊரவர்களால் ஊர்காவற்றுறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நூரியா எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நூரியா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்றிரவு சிறுவன் ஒருவன் தாக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஒரு வீட்டின் அருகே சிறுவன் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதை கண்ட காவல்துறையினர் அவரை நூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவன் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக உடல் அவிசாவளம் மாவட்ட பொது மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரின் தந்தை முக்கிய சந்தேக நபராக காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் கணவன் மற்றும் மனைவியின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக கனகராயன்குளம் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த கணவன் மனைவி ஆகிய இருவரும் வீட்டில் இருந்தனர். இருவருக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. அதையடுத்து இருவரும் கிணற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நீரில் மூழ்கி இருவரும் உயிரிழந்தனர். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கிரிஷாந்தன் வயது 22, நிசாந்தினி வயது 19 ஆகிய இளம் தம்பதியை சடலமாக மீட்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
காலியில் அம்பலாங்கொடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓலக்கம்ப பிரதேசத்தில் நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று வரும் 18 மாடிகளுடைய கட்டடம் ஒன்றின் 15வது மாடியிலிருந்து நேற்றைய தினம் பிற்பகல் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சடலம் பலப்பிட்டிய வைத்தியசாலையின் பிரியதரையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் பணியாளரின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலையில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா என்ற புகழ்பெற்ற ரிசார்ட் நகரில் உள்ள ஒரு பாரில் நேற்று முன்தினம் புத்தாண்டு கொண்டாட்டம் இடம்பெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அங்கு சிலர் பட்டாசு வெடித்ததில் தீப்பொறி பறந்து விடுதி கட்டிடம் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த தீ விபத்தில் 40 பேர் சம்பவ இடத்தில் உடல் கருகி பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மீட்பு படையினர் காயமடைந்தோரை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு தற்போது சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. சற்று முன் வெனிசுலா அதிபர் மற்றும் மனைவியை அமெரிக்க படைகள் கைது செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெனிசுலா தலைநகர் கெரகரிஸ் இடம்பெற்ற தொடர் வெடிப்பு ஒரு தாக்குதல் என்றும் அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக தளத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டார். வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு திடீர் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரின் மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக அறிவித்தார். அமெரிக்க இராணுவம் வெனிசுலாவுக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதலை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. மேலும் ஜனாதிபதி மதுரோவும் அவரின் மனைவி சிலியா புளோரஸும் கைது செய்யப்பட்டு வெனிசுலாவுக்கு வெளியே மாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை 1:50 மணியளவில் தாக்குதல் இடம்பெற்றது. வெனிசுலா இராணுவ முகாம்கள் சில இந்த தாக்குதலில் இலக்காக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.